நாங்கள் அதே தான் தம்பி சொல்றோம். அவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க பாதிக்கிறாங்க, ஆப்ரேட் பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அரசாங்கம் பாதிக்கல, ஆப்ரேட் தமிழ்நாட்டில் இருக்க ஆப்ரேட் பாதிக்கிறாங்க, வெளிமையில பிறந்தனால பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க என்ன சொல்றோம், உள்ளுக்குள்ள உள் மாநிலத்துக்குள்ள ஓட்டுற தமிழ்நாட்டில் ஏற்றி தமிழ்நாட்டிலே இறக்குற வாகனங்களை வந்து நாங்க கண்டிப்பா வந்து தமிழ்நாடு வண்டி தான் போடுறோம் நாங்களும் சொல்றோம். 3 சங்கம் சேர்ந்து தான் சொல்லுது. இதுல எங்கள் 3 சங்கத்துக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்ப கேரளா வண்டி இங்க வரணும், நாங்க அங்க போனோம். இப்ப கேஏல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் டிஎன் வண்டியை போனா எப்ப வேணாலும் காவிரி பிரச்சனை வந்தா என் வண்டி அடிச்சு நொறுக்கி தீ வைப்பான். அதுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கறது? கர்நாடகால எங்க ஆம்னி பஸ் போன காவிரி பிரச்சனை 40 வண்டி தீ வச்சு கொளுத்தப்பட்டது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இந்த சூழ்நிலையை இவங்க சரி பண்ணலைன்னா நாளைக்கு எங்க வண்டியை வந்து அடிச்சு அங்க இருக்க இந்த மெசேஜ் காட்டுறேன். கேரளா அசோசியேஷன் போட்டிருக்கான், அவன் வந்து டிஎன் வண்டியை உள்ள விட மாட்டான், தமிழ் கேரளாக்குள்ள பார்டர்ல கூட விட மாட்டான். கர்நாடகால அவங்க சங்கம் ரெடியா இருக்காங்க, நாளைக்கு என் வண்டி உள்ள போகாது. அப்ப எங்கள் தொழிலை வந்து சுருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்க சுருங்கணுமா? இந்திய பிரஜை இந்தியாவில் எங்க வேணா தொழில் பண்றதுக்கு எல்லாம் பண்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நான் என்ன தப்பு பண்றேன் அந்த தப்புக்கு நடவடிக்கை எடுங்க. வாகனத்தை இயக்கக்கூடாது, வாகனத்தை நகர்த்தக்கூடாது. என்ன திருடனை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி பேசுறீங்க. ரெண்டாவது சேர்த்தான் தம்பி சொல்றாங்க. கர்நாடகா 2 நாளா வரல, தமிழ்நாடு வண்டி தான் ஓட்டுது. பொதுமக்கள் தான் பாதிச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது கவனிச்சீங்களா? டிக்கெட் ரேட் பூரா ஏறிடுச்சு. வண்டி இல்லைன்னா என்ன ஆகும்? டிமாண்டாக டிக்கெட் ரேட் கூடும். மக்கள் தலையில தான் விடியுது. உங்களுக்கு அதிகமான வண்டிகள் இருக்கும் போது ரேட் குறையும், கம்மியான வண்டிகள் இருக்க வண்டி ரேட் குறையும். பெர்மிட் எல்லாம் ஃப்ரீயா பண்ணி விட்டா எல்லாரும் இங்கே பண்ணுவாங்க தம்பி. பெர்மிட் இங்க கொடுக்குறீங்க, பெர்மிட் எங்க சீக்கிரம் வேலை பார்த்து கொடுக்குறீங்க, பெர்மிட் இந்த கொடுத்த பெர்மிட்டை ரினியூல் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன, எப்படி நாங்க வண்டி ஓட்ட முடியும்? பெர்மிட்ல கொடுத்தாங்க 6 மாசம், 3 மாசம் ஒரு தான், 3 மாசத்துக்குள்ள ஒரு வண்டியை வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவங்க டெம்பரரியா 3 மாசம் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள காலதாமதம் திருப்பி ரினியூல் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணலாம். அந்த ரினியூலே பண்ணல, நீங்க எனக்கு தெரியாது, நீங்க போய் மினிஸ்டர் பாருங்க, மினிஸ்டர் கேட்டா எனக்கு தெரியாது, நீங்க டிசியா பாருங்க, இப்படி பந்தாடுறாங்க. சார் எத்தனை நம்பர் ஏங்க முத கல்யாணமே முடியல, பிள்ளை எப்படிங்க பெக்க முடியும்? பர்மிட் கொடுத்தாங்க, நான் பர்மிட்டை கட்டி இல்ல அதுக்கு தான் 6 மாசம் டைம் சரி 6 மாசம் டைம் இப்ப அதுக்கு இப்ப என்ன இப்ப அவங்க அந்த இந்த வாகனத்தை இயக்க சொல்றாங்களா? ரெவன்யூ பிரச்சனைனால இந்த வண்டியை நிப்பாட்டி இருக்காங்களா? ரெவன்யூ வரலன்னு சொல்லி தான் அவங்க சொல்றாங்க. ரெவன்யூ வரணுக்கு அதுக்கு யாரு பொறுப்பு? கவர்மெண்ட் என்எல் வண்டிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரிகளும் அதிகாரமே இழப்பீடு கொடுத்துருவாங்களா? இல்ல பஸ் இல்ல நீங்க ஒரு கார் வச்சு வெளிமாநில பதிவு கொண்ட வண்டினால என்ன ஆகுதுன்னா, இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா 3000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க, அந்த பதிவு பண்ணுவோம் 1500 ரூபாய்க்கு டிக்கெட் விக்க முடியுது. அது 2 பேருக்கு டிஃபரன்ஷியேஷன் நீங்க தான் சொல்றீங்க. பப்ளிக் வந்து ரேட் கூட போடுறாங்க. வண்டி ஓட்டுற அவங்களுக்கு லாபம் இல்லையா? என்எல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க லாபம் இல்லையா? யாருக்கு லாபம்? 3000 டிக்கெட் போடுறோம் சார். கம்மி ரேட்ல டாக்ஸ் கட்டிட்டு நீங்க கம்மி விலையில டிக்கெட் கொடுக்கும்போது இந்த ஓனர் பாதிக்கப்படுறான். யாரு? எது? தமிழ்நாட்டுல டாக்ஸ் அதிகமா கட்டலாம் பாருங்க. தமிழ்நாடு தான கட்டலாம். அடே நீ சுமாரா சொல்றேன். அதுக்கு தான் சொல்றோம், தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற வண்டிகளுக்கு நாங்க எந்த வித எதிர்ப்பாளரும் இல்ல. அதே மாதிரி தான் நான் வந்து சகோதரத்துவமா என் வண்டி அங்க போனா அவன் வண்டி இங்க வர்றதான நியாயம். கர்நாடகாவில் இருக்க வண்டி இங்க என் வண்டி நான் தமிழ்நாடு வண்டி ஏஐடிடி போட்டுட்டு நான் இதே டாக்ஸ் 90,000 கட்டிட்டு, கர்நாடகா மதர் டாக்ஸ் நான் கட்டணும் அவசியம் இல்ல. நான் 90,000 கட்டிட்டு பாம்பே போலாம், காஷ்மீர் போலாம், அசாம் போலாம், டெல்லி போலாம், நான் எங்க வேணாலும் போலாம். நான் போகும்போது அதே உரிமை பக்கத்தில் உள்ள மாநிலத்தில் உள்ள வண்டிக்காரங்களுக்கு இருக்கா இல்லையா? இந்தியாவில தானே இருக்கும். இந்தியா மோட்டார் ஆக்ட் இந்தியா ஆக்டா தமிழ்நாடு ஆக்டா? நாங்க தான் ஒத்துக்கிறோம்ல, கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு தரன்றோம்ல. நாங்க தமிழ்நாடு அதுக்கு பெர்மிட் தர்றதுக்கு காரணம் சொல்றீங்க. 6 மாசம் கொடுத்தேன், நம்ம பெர்மிட் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வரீங்களா? இல்ல என்ன சொல்ல வரீங்க? எத்தனை வேணா எக்ஸெப்ஷன் கொடுங்க சார். இப்ப நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க கொடுக்க முடியுமா? முடியாது. நீங்க வந்து அந்த என்எல் ஏஆர் பெர்மிட் 2 ஒண்ணுதான் சார். ரிஜிஸ்ட்ரேஷன் சார் முத புரிஞ்சுங்க சார். முத வண்டியை வந்து
பேர் வைக்கணும் சார். பெர்மிட் போட்டு டாக்ஸி கட்டி அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கு அப்புறம் தான் ரீநம்பர் ப்ரொசீஜர். சார் அவர் தவறுதலா சொன்னதை நீங்க தவறா புரிஞ்சு தவறாக பேசுறீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க. இந்த காலதாமதம் வந்து அதர் ஸ்டேட்ல கிடையாது. இப்ப கொடுத்த பெர்மிட் 3 நாள் எங்களுக்கு அங்க ஒரு வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண 3 மாசம் பண்றாங்க. என்எல்ல வந்து நீங்க நாகாலாந்துல நாங்க பர்மிட் வாங்கிட்டு வந்து இங்க ஓட்டுறப்ப வந்து நாகாலாந்து பர்மிட் மட்டும் அங்க டாக்ஸ் கட்டி ஓட்டல, தமிழ்நாடு டாக்ஸ் கட்டி தான் ஓட்டல. நாகாலாந்து பர்மிட் நீங்க வாங்குறீங்கன்னா நாகாலாந்துக்கு சென்னைக்கு வரணும். ஆமா, சென்னையில இருந்து நாகாலாந்து போறோம். அது எஃப்சிக்கு சார், எஃப்சிக்கு சொல்லுங்க. இல்லங்க, ஆனா 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துறோம். ஆமா, அப்படினும் போது நாகாலாந்துல நீங்க பர்மிட் போட்டு சார் இங்க சம்பாதிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. பர்மிட் ரூல் அப்படி கிடையாது. பர்மிட் ரூல் நீங்க நாகாலாந்துல இருக்கணும், நாகாலாந்து பிறந்தவன் நாகாலாந்துல இருக்கணும், பீகார்காரன் பீகார்ல இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பீகார்காரங்க வந்து வேலை காப்ப இருக்கானா? இந்தியாக்குள்ள எங்க வேணா ஓட்டுவேன். பாண்டிச்சேரி வச்சீங்க, பாண்டிச்சேரியில 3 நாள் நாங்க பர்மிட் கிடைக்குது எங்களுக்கு. ஏன்னா அதே தமிழ்நாட்டில் நீங்க அப்ளை பண்ணாக்க 3 மாசம் எனக்கு இழுத்தடிக்கிறாங்க.